யாத்ராமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம். இந்த வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். 10ஆம் வசனத்திலிருந்து வாசித்து 14 வரைக்கும், 10 to 14. பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அருமையான தெய்வ ஜனமே, இந்த இடத்துல பார்க்கிறோம். இந்த முழு அதிகாரத்தையும் நீங்க போய் வீட்டில் போய் படிங்க. யூ வில் நோ த பேக்ரவுண்ட் ஆஃப் த ஹோல் திங். இப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுவித்து என்ன பண்றாரு? அவர் நடத்தி கொண்டு போகிறார். கானானுக்கு மோசேயை கொண்டு அவர் நடத்தி கொண்டு போகிறார். இப்போ என்ன ஆகுதுன்னா, எல்லாத்துக்கும் ஒரு விழிப்பு வந்துடுச்சு. யாருக்கு? அவன் பார்வோனுக்கும் அவன் ஆட்களுக்கும் அப்புறம் எல்லாத்துக்கும், அட்டட்டா எப்படா இவங்களை நம்ம விட்டோம், நம்ம எப்படி இவங்க தப்பிச்சாங்கன்ட்டு விட்ட பிறகு யோசிக்கிறாங்க. நம்ம கூட நிறைய நடந்து முடிஞ்ச பிறகு யோசிச்சுன்னு இருப்போம், ஐயோ இது எப்படி ஆச்சு, ஏன் இதை நம்ம அலோவ் பண்ணோன்னு. அந்த மாதிரி அந்த பார்வோனும் அவனுடைய எல்லா தலைகளும் ஒன்றா சேர்ந்து எப்படி இஸ்ரவேலை விட்டோன்ட்டு யோசித்தாங்க. அதனால் எடுங்கடா ரதத்தை, நான் 600 ரதத்தை எடுத்துக்கிட்டு கொண்டுக்கிட்டு எல்லாத்தையும் அடித்து தூக்கி. ஆனால் நம்முடைய ஆண்டவர் மாஸ்டர் பிளானர். கைதட்டி ஆண்டருக்கு ஒரு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. எதிரிகளை எப்படி எந்த இடத்துல பிடிச்சி இழுத்து அழிக்கணுன்றது அவருக்கு நல்லா தெரியும். ஹல்லேலூயா. தனித்தனியாக அட்டாக் பண்ண வேலைக்கு ஆகாது. இவங்கெல்லாம் ஒரே இடத்துல சேர்க்கணுன்ட்டு ஆண்டவர் என்ன ஒரு மெகா பிளான் அவங்கள அப்படியே கொஞ்சம் கண்ணயர செய்தார் என்று நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. இவங்களெல்லாம் எஸ்கேப் ஆகி பாதி தூரம் வந்த பிறகு இவங்க பின்னால் வராங்க. அதுக்கு முந்தின வசனத்தை பார்த்தீங்கன்னா, எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவளை தொடர்ந்து போய் சமுத்திர தண்டையிலே பாகால் செபோனுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்கி இருக்கிறவர்களை கிட்டினார்கள். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, இப்போ எல்லாம் ஈரோத் பள்ளத்தாக்கில் பாளையம் இறங்கி இருக்கிறவங்கள எல்லாம் எதிரி கூட்டத்தார் என்ன பண்ணுறாங்க? எகிப்தியரும் அவங்களுடைய சேனையும் பார்வோன் சேனைகளும் நோக்கி வராங்க. வரவழைத்தது யாரு? தேவன். ஹல்லேலூயா. இன்னைக்கும் ஆண்டவர் சொல்றாரு, ஒருவேளை கர்த்தர் நம்மை பல விதமான அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினால இன்னும் விரட்டப்பட்ட சூழ்நிலை இருந்து கொண்டு தான் இருக்குது அநேகருடைய வாழ்க்கை. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் விடுதலை ஆகிட்டேன், நான் பூரணமாக சுகமாயிட்டேன், நான் ரொம்ப ஹாப்பி அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா கர்த்தர் நம்மை வழி நடத்துகிற உன்னத நோக்கம் ஒன்று உண்டு. ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் கடந்து போகிற ஆசீர்வாதங்களுக்காக தேவன் நம்மை விடுவிக்கவில்லை. அந்த பரம காணான் நித்தியத்திற்கென்று தேவன் நம்மை விடுவித்து நடத்தி கொண்டிருக்கிறார். அதான் உண்மை. ஹல்லேலூயா. இதுல நம்ம துக்கம் சோகம்லாம் என்ன தெரியுமா? ஐயோ நமக்கு இது இல்லையே, அது இல்லையே, இது இல்லையேன்னு யோசித்தே நம்ம பயணத்தை நம்ம பாதி இழந்து போகிறோம். இப்போ தப்பிச்சோ பொழைச்சோன்ட்டுன்னு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்த மாதிரி இன்னைக்கு ஒரு 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 ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கில் ஆவிக்குரிய ஜீவியத்தில் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஈரோத் பள்ளத்தாக்கு. ஹல்லேலூயா. அவங்க பாளையம் இறங்கினார்கள். இன்னும் அவங்க ஜேர்னி முடியல பாருங்க, இன்னும் அவங்க போக வேண்டிய தூரம் இருக்குது. ஆனால் தற்சமயம் ஒரு இளைப்பாறுதல், தற்சமயம் ஒரு நன்மை, எப்படியோ அங்கேருந்து கழுந்துக்கிட்டு என்ன பண்ணிட்டோம், இங்கே வந்துட்டோன்ற ஒரு திருப்தி. நிம்மதியாக இருக்கணும்னு பார்த்தாங்க, நிம்மதி வரல. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிரம்ப பேர் அப்பா இப்போ தாங்க சுற்றி சுற்றி ஒரு கடனை வாங்கி ஒரு வீட்டை வாங்கி முடித்தேன், ஆனால் அதோட முடியாது உன் கஷ்டம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
சில பேர் சொல்லுவீங்க, இப்போ தாங்க என் பிள்ளை படிப்புக்கு நான் கொஞ்சம் கடனை உடனே வாங்கி நான் சேர்த்துருக்கேன், நீங்கள் அடுத்தது ரெடியாக இருக்கும் உங்களுக்கு. ஹல்லேலூயா. நீங்கள் எங்கேயுமே நிலை நிற்கக்கூடாதபடி ஓட்டுகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. எங்கே ஓட்டுறாரு? பரம கானானை நோக்கி, பரலோகத்தை நோக்கி. நம்ம விட்டா இங்கே செட்டில்மெண்ட், பர்மனன்ட் செட்டில்மெண்ட். என்ன ஆண்டவரே, நன்றாக இருக்கிறது, சிக்கன் என்ன, மட்டன் என்ன, எல்லா வகைகளும் இருக்கிறது, காற்று வரும்படிக்காய் நல்ல வேலை, நல்ல வீடு இருக்கிறது, வருமானம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஊழியத்தில் கூட ஓட்டுவாருங்க, யாரையும் உட்கார விட மாட்டார், நினச்சிக்கிடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில பேருக்கு எப்பண்டா செட்டில் ஆகும்னு நினைக்கிறீங்க, ஆனால் செட்டில் ஆக விட மாட்டார் ஆண்டவர். அப்பா, என் மகனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு மருமக வந்துட்டான்னு அம்மா பூரிச்சு போவாங்க. அது வந்த 2ஆம் நாளே கொடைய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போதான் தெரியும், ஐயோ என் பையன் தனியாக இருந்தால் கூட பரவாயில்லையா இருந்திருக்கும் போல இருக்குது, இந்த மண்டையிடையை கொண்டு வந்து காட்டினேன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இதுதாங்க வாழ்க்கை. the cycle of life that we go. ஹல்லேலூயா. ஈரோத் பள்ளத்தாக்கில் வந்துட்டாங்க. இப்போ ஈரோத் பள்ளத்தாக்கில் அவங்க செட்டில் ஆன பிறகு இப்போ என்ன நடந்தது? பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை, அப்பந்தான் அது வரைக்கும் கண்கள் எங்கே நோக்கி பார்த்ததுன்னு எனக்கு தெரில. நல்லா கவனிங்க இந்த வசனத்தை. கண்களெல்லாம் என்ன இருக்கும்? எப்பா ஈரோத் பள்ளத்தாக்குக்கு நம்ம வந்துட்டோம், அந்த அடுப்பை மூட்டு, அந்த இறைச்சியை வேக வை, அந்த பாலை காய், இதை நல்லா போடு, நல்லா அந்த வைனை ஊற்று அப்படின்னு ஒரு வேளை என்ஜாய் பண்ணியிருக்கலாம். கவனிங்க நல்லா, கீழ்மட்ட பார்வை. நல்லா நம்மளுடைய வாழ்க்கையில் we need to understand. பவுல் சொல்லுகிறார், கீழானவைகளை மறந்து மேலானவைகளை நாடி தேடு. கீழே பார்க்குற ஒரே ஜென்மம் என்ன தெரியுமா? தெரியுமா? நல்லா தைரியமா சொல்லுங்க. பண்ணி அப்படின்னு கீழே பார்த்துக்கிட்டு போம். என்னைக்கு அடிச்சு தூக்குறாங்களோ, 4 காலை வட்டி அந்த கட்டையில் கட்டி தூக்கிட்டு போவாங்க பாருங்க. அப்போ தான் பார்க்கும், வானம் எவ்வளவு அழகா இருக்குது, எவ்வளோ பியூட்டிஃபுல், இதை விட்டுட்டு என்னத்தையோ பார்த்துக்கிட்டு போனோமே கீழே. இன்னைக்கு கீழே பார்க்கறதெல்லாம் அப்படிதான் போய்கிட்டு இருக்குது வாழ்க்கை. அதனால கவலைப்படாதிருங்கள். ஒரு பூவுக்கு அழகாய் உடுத்து வைக்கிறவர், ஹல்லேலூயா, காகத்தை போஷிக்கிறவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அதை மறந்து போகக்கூடாது. அந்தந்த நாளைக்கு அதன் கவலை போச்சு, முடிஞ்சது. நீ அதையே தூக்கி வச்சுக்கிட்டு 10 வருஷத்துக்கு அப்புறம் என் பையன் என்ன பண்ண போகிறான், என் பொண்ணு என்ன பண்ண போகிறான், இப்போவே சவரன் சேர்த்து வச்சாதான் சரியாக இருக்கும். ஒரு சவரனாக தூக்கி வச்சு சேர்ப்பாங்க. அதை ஒட்டு மொத்தமாக எவனாவது வந்து பூட்டை உடச்சி அழகாக காலி பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். இதுதாங்க உலகத்தின் காரியம். இன்னைக்கு ஜனங்களுக்கு புரியுவதில்லை இது என்ன ஏதுன்ட்டு. ஆனால் இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவர் தெளிவாய் சொல்லுகிறார், கீழ் நோக்கின பார்வை நமக்கு இராதபடி மேல் நோக்கு. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறாரு, நான் எப்படி ஆயத்தப்படணும், இன்னும் என்னெல்லாம் செய்யணும். என் துக்கத்தையே நான் நினச்சிட்டு இருக்க முடியாது, என் தனிமையை நான் நினச்சிட்டு இருக்க முடியாது, இயலாதவைகளை நான் நினைத்திருக்க கொண்டு இருக்க முடியாது, என்னென்ன காரியங்கள் இன்னும் முடிவடையிலையோ அதெல்லாம் நினச்சிட்டு இருக்க முடியாது. இதெல்லாம் அவர் கையில் இருக்குதுங்க. ஒரு நிமிஷத்தில், ஒரு சனத்தில், அப்படி ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் God can do a great miracle in your life. Hallelujah. நீங்கள் சோதிச்சு பாருங்க. ஆண்டவர் வேணா 100% அவரை சார்ந்து ஜீவிக்கிற ஜீவியம் இருக்குது தெரியுமா? அது ஒரு கெத்தான ஜீவியம். என்ன சொல்றீங்க பாஸ்டர்? சூப்பர். விசுவாசம் வாழ்க்கைன்னா என்னன்னு வாழ்ந்து பார்க்கணும். வச்சுக்கிட்டு நம்புறது விசுவாசம் இல்லை, இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறது தான் விசுவாசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்போ என்ன பண்றாங்க? அந்த இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை அப்பதான் ஏறு, அது வரைக்கும் கச்சோம் பழிச்சோம் ஓடணும் வந்தோம், அப்பா எதிரிக்கிட்ட இருந்து தட்ட போறோன்னு வந்து செட்டில் ஆயிட்டாங்க. ஈரோத் பள்ளத்தாக்கில் செட்டில் ஆன பிறகு அவங்களுக்கான எல்லாம் ஒரு வேளை சாப்பிடாம வந்திருப்பாங்க, என்ன பண்ணியிருப்பாங்களோ, காஞ்சி போய் வந்தாங்களோ என்னன்னு தெரியல. There was a settlement for them there. ஆனால்
பின்னால யார் தொடர்ந்துக்கிட்டு இருக்கிறா? பார்வோன் சேனை வந்துக்கிட்டு இருக்குது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னைக்கு அநேகர் நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், நமக்கு எல்லாம் இருக்கலாம். ஆனால் எந்த இடத்துலையும் நம்ம ஒரு சந்தோஷமாக செட்டில் ஆனோம் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஹல்லேலூயா. ஆனால் எந்த இடத்துல சிறைச்சாலையில் வச்சாலும் there is a settlement for the children of God. ஹல்லேலூயா. குழியில் தூக்கி போட்டாலும் அங்கே ஒரு இளைப்பாறுதல் ஒரு தேவ மனுஷனுக்கோ மனுஷிக்கோ உண்டு. ஹல்லேலூயா. சிறைச்சாலையில் வச்சாலும் அங்கே ஒரு இளைப்பாறுதல் உண்டு. யோசேப்பு கதை அதுதானே. நீ எங்க வேணா வச்சுக்கியா, நீ என்ன வேணா துரத்து, என் கூட இருக்கிற ஒரு பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கை இல்லாமல் போகும்போது தான் வாழ்க்கையில் நமக்கு பயங்கரமான அதிருப்திகள் வருகிறது, பயங்கள் வருகிறது, திகிலடைகிறோம், நம்ம நிறைய காரியங்களை இழந்து போகிறோம். இந்த இடத்துல பார்க்குறோம், இப்போ ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு பார்த்தாங்க. இப்போ ஆஹா, enemies are following me, following us. பாருங்க, பிசாசு யாரை எப்படி விழுங்கலாமோ என்று அவன் சுற்றி வகை தேடி திரிகிறான். ஹல்லேலூயா. இப்பவும் இங்கே தான் சுற்றிக்கிட்டு தான் உட்காந்துருப்பான். வசனமாக கேட்குற, நீ வெளியவா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நம்ம மனசெல்லாம் மாறி ஆண்டருக்கு நல்ல ஒப்பு கொடுத்து ஆண்டருடைய வசனத்தை படித்து நம்ம சந்தோஷமாக இருக்கணும், அவருக்குள்ளே வாழணும்னு ரொம்ப தீர்மானமாக இருப்போம். அப்படி தாண்டின உடனே ஒரு பிடிப்பான். ஒரு நாள் ஒரு பொசஸ்ட டீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது பயங்கரமான, இது கொஞ்சம் வருடங்களுக்கு முன்பாய் நடந்தது. ஜோமணி எல்லா சபையிலையும் அனுப்பிட்டு இருந்தாங்க. கடைசியாக கூட்டத்துக்கு வந்தாங்க. அப்போ இத்தனை வருஷமாக நீ என்ன போகிறேன்னு அந்த ஊழிகாரெல்லாம் சொன்னாங்க. சிஸ்டர், இது போகிறேன்னு போவே மாட்டேங்குது, அங்கே சர்ச்சுக்குள்ளே வந்து நல்லா பைபிள் படிக்குது, நல்ல பிள்ளையாக இருக்குது சிஸ்டர், ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, ஆனால் வெளியே போயிடுச்சுன்னா கஷ்டமாக இருக்குது அப்படின்னாங்க. அது என்ன சொல்லுது தெரியுமா? நான் உள்ளே இருக்கும்போது ஒரு காரியம், எல்லாரையும் ஏமாத்திட்டாங்க. ஆனால் இவளை நான் தனியாக உள்ளே விட்டுட்டு, ஏன்னா தேவ ப்ரெசன்ஸில் உள்ளே போக முடியல, அதுக்கு வெளியே வெயிட் பண்ணினுக்குது ஆசாமி. அவள் வெளியே வரும்போது நான் ஏறிக்குவேன் அவன் மேலே அப்படின்ச்சு. அப்போந்தான் ஒரு வெளிப்பாடு கிடச்சி, அதை எப்படி விரட்டணுமோ ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லி, அதன் பிறகு அந்த காரியம் முற்றிலுமாய் விடுவிக்கப்படுமாய் தேவன் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு பக்கத்துலேயே இருக்காங்க, எந்தெந்த ரூபத்தில் இருக்கான், எப்படி இருக்கான்னு நமக்கு சொல்ல முடியாது. அவன் விரட்டுகிறவனாக இருக்கிறான், கண்காணிக்கிறவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கணும் அப்போ? அலர்ட்டா, கண்களை ஏறெடுத்து. அப்படிதானே கிதியோன் இதுலேயும் பார்க்குறோம். தேறின ஜனங்கள் எப்படி இருந்தாங்க? கண்களை ஏறெடுத்து பார்த்தார்கள், எனிமீஸ் வராங்களா இல்லையான்னு. டெஸ்ட் விட்டார் அந்த தண்ணியில், எத்தனை பேர் தேடுறாங்கன்ட்டு. ஹல்லேலூயா. இன்னைக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் கர்த்தர் நம்மை தேறினவர்களாய் நிறுத்தும்படிக்காய் ஒவ்வொரு காரியத்தை தேவன் அனுமதித்து கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் அதை உணர்றீங்க உங்கள் வாழ்க்கையில்? ஹல்லேலூயா. ஒரு டெஸ்ட் பாஸ் பண்ணால் அடுத்த டெஸ்ட். ஏங்க, பிள்ளை பிறந்து 1ஆம் கிளாஸ்லேயே உட்காண்ட்ரு 20 வயசு ஆகிட்டு 1ஆம் கிளாஸ்லேயே உட்காண்ட்ருக்க விரும்புவீங்களா பேரண்ட்ஸு? அது வளர்ச்சி அடைய 1ஆம் கிளாஸ் போகணும், 2ஆம் கிளாஸ் போகணும், 10th முடிக்கணும், +1 +2 காலேஜு, அதுக்கப்புறம் அதுக்கு இது பண்ணி அந்த வளர்ச்சியை விரும்புகிறோம். ஏங்க நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் அதை நினைக்க மாட்டேங்கிறோம். நம்ம எப்பொழுதும் நாங்கள் குழந்தைகளாகவே பால் குடிக்கிறவர்களாகவே நாங்கள் இருப்போம். யாராவது தலையில் கை வைக்க வேண்டும், ஒரு ப்ராஃபஸி சொல்ல வேண்டும், எங்களுக்கு ஆறுதலாய் ஜெபிக்க வேண்டும். அப்போ எப்போ பரலோகம் போகிறது? ஈரோத்தில் தான் உட்காந்துருக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் தேறினவர்களாய் நிறுத்தும்படிக்காய் தேவன் விரும்புகிறார். நீ ஏன் அழுற? நீ ஏன் புலம்புற? ஏன் அவனுக்குள் இருக்கிறத நீ உணர மாட்டேன்ற? Why aren't you thinking about me within you, says the Lord. இந்த மாலை வேளையில் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகாதவர், உன்னை கைவிடாதவர், உன்னை ஆதரிக்கிறவர், உன் வலக்கரத்தை நான் பிடித்திருக்கிறேன்,
உன்னை நடத்தி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல அங்க எகிப்திய தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். பயம் வந்துருச்சு இப்போ. ஏன்னா இவங்க பாவம் மோசே என்ன பாடுபட்டுருப்பாரோ எனக்கு தெரியல. உண்மையால வெளியில கூட்டிட்டு வந்துட்டு இந்த ஜனங்களுக்கெல்லாம் பாருங்க, ஒரு நன்றியும் கிடையாது, ஒரு உணர்வும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நடத்துகிறவர்களை என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? குற்றம் சொல்லி கொண்டிருந்தார்கள். ஆமென். இந்த இடத்துல பார்க்குறோம், பயம் வந்துடுச்சா. நான் சொல்றேன், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள. சரியா? எத்தனை பேருக்கெல்லாம் பயம் இருக்குதோ இன்னைக்கு நீங்க சொல்லிடணும், நான் பயப்பட மாட்டேன். சொல்லுங்க, வாய் திறந்து, நான் பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ நான் பயப்பட மாட்டேன். என் வீட்டில் என்ன நடக்குமோன்னு பயப்பட மாட்டேன். சில பேருக்கு எப்போ செத்து போவோமோ தெரியலையே, ஐயோ வெளியே போகிறாங்களே, ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆகிட்டா என்ன பண்ணிடும், ஐயோ போகிறவங்க வருவாங்களா தெரியலையே, இதே பயத்தில் அவங்க அவுட் ஆயிடுவாங்க. ஹல்லேலூயா. நான் நிறைய டெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கேன் அந்த மாதிரி. சிஸ்டர் பயமாக இருக்குது சிஸ்டர், என் வீட்டுக்காரர் வெளியே போனார்னா வருவாரா என்னன்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு விசுவாசம் இருந்தால் என்ன பண்ணுறது? அவர் எங்கேயாவது ஃப்ளை பண்ணி போயிடுவார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உறுதியாக இருங்கள். உங்கள் விசுவாசத்தின் உறுதி நிற்கணும். விசுவாசத்தில் you need to fight it out by the grace of God and the power of God. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பயம் உங்கள் வாழ்க்கையில் இளைப்பை உண்டு பண்ணிவிடும். பயம் உங்க வாழ்க்கையிலே நிச்சயமில்லாத தன்மைகளை உருவாக்கிவிடும். பயம் உங்களை மென்டலா கூட மாத்திரும். Fear not, says the Lord. ஹல்லேலூயா. அதனால தான் அத்தனை தடவை ஆண்டவர் பயப்படாதே பயப்படாதே பயப்படாதேன்னு சொல்லினே இருக்கிறார். ஆனால் நம்மளுக்கு அந்த பயம்ன்றது எந்த நேரமும் வாயில் வந்துக்கிட்டே இருக்கும். பயமாக இருக்குது சிஸ்டர், இன்னைக்கு ஒரு முடிவு உண்டாக்க வேண்டும் என்று நீங்கள் அதை உறுதியாக எண்ணிக்கொள்ளுங்கள். நான் பயப்பட மாட்டேன், என்னோடு இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவங்க என்ன சொல்லுவாங்களோ, இவங்க என்ன சொல்லுவாங்களோ, நான் எப்படி போவேன் வருவேன். உண்மையாக காரில் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி முட்டி மோதிட்டு வந்து சேர்ந்தோம். அடி பயங்கரமாக ஸ்பீடில் வந்தார் எங்கள் தம்பி. ஏன்னா சீக்கிரமாக போனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். நடுவில் நம்ம ஒழுங்காக போனாலும் நடுவில் இப்படி வந்துட்டு போகிறாங்க. கொஞ்சம் அதான் பார்த்தேன், கண்ணு கொஞ்சம் அசரிச்சுன்னா என்ன ஆயிருக்கும். வண்டியை கலப்பும் போதே ஒரு 3 நிமிஷம் ஜபம் பண்ணிட்டு தான் தொடங்குவோம் நாங்கள் பிரயாணத்தை. எப்போதுமே ஆண்டவருடைய கிருபை. பயம்ன்றது நமக்கு இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அது வரைக்கும் கர்த்தர் எங்கேயோ போயிட்டாருன்னு நினைக்கிறேன். இவங்க கொஞ்சம் ஹாலிடே வாங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இஸ்ரவேல் புத்திரர். ஆண்டவர் எங்களை எப்படி மீட்டார், எப்படி ரட்சித்தார், எப்படியெல்லாம் பாட்டு பாடினாங்கன்னா இப்போ என்னது, கர்த்தரை எங்கேயோ விட்டாங்க. ஈரோத் பள்ளத்தாக்கில் செட்டில் ஆயிடுச்சு வாழ்க்கைன்னு நினச்சிட்டாங்க. கர்த்தர் மறந்து போனார், கர்த்தரை மறந்து போனார்கள். இப்போ திருப்பி என்ன பண்ணாங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையிலையும் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். எல்லாம் நல்லா சுகமாக சௌக்கியமாக இருக்கும்போது நம்ம பாட்டுக்கு ஜாலியாக போயிட்டே இருப்போம். ஏதாவது ஒரு அடி டப்புன்னு வாங்கும்போது ஆண்டவரே அப்படின்னும், இருக்கிறீர் ஆண்டவரே, எனக்கு ஏன் இந்த கஷ்டம், எனக்குத்தானா இந்த கஷ்டம், உனக்குத்தான் வர ஆண்டவரே. அப்பப்போ டச்சன்கோ கருவேப்பிலை மாதிரி தொட்டுக்கிட்டு போயிட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை என்ன வருது? He must be your permanent. வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் கவர்னன்ட் மணவாளன் அவர், மணவாட்டி நம்ப. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்று பவுல் சொல்ற மாதிரி ஒரு காரியமும் தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க. இன்னைக்கு ஏதாவது பிரிக்குதா? கர்த்தருடைய அன்பை விட்டு உங்களை பிரித்து எனக்கு போர் அடிக்குது, வேதம் பிடிக்கிறதுக்கு, எனக்கு ஜெபம் பண்ணவே பிடிக்கல, எனக்கு ஒரு மாதிரின்னா அப்போ சரியில்லை நம்ம வாழ்க்கைன்னு அர்த்தம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், எல்லா நிலைகளிலும் நாம் தேறினவர்களாய் வரும்படிக்காய் ஆண்டவர் டெஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, நீ எப்போ தேர்றன்னு. ஆனால் நம்ம அதற்கு உடன்படுவதில்லை. அடுத்தது பார்க்கும் பொழுது, அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்திரத்திலே சாகும்படி
எங்களை கொண்டு வந்தீர். அப்போ இப்போ இந்த வனாந்தரம் வருது பாருங்க. இப்போ மோசையை திருப்பிடுறாங்க. மோசே வெளியே கொண்டு வர வரைக்கும் ரொம்ப எல்லாரும் ஹாப்பியாக இருந்தாங்க. வெளியே கொண்டு வந்து திருப்பி இந்த வனாந்திரம் இருக்குது, நமக்கு முன்னால் பின்னால் பகைஞன் இருக்கான், நம்ம என்ன செய்யறதுன்னு போது அந்த முறுமுறுப்பு பாருங்க, மர்மரிங் ஸ்பிரிட். ஹல்லேலூயா. முறுமுறுப்பு ரொம்ப கடினமான ஒரு காரியம், கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் முறுமுறுத்துட்டு இருக்கீங்க? என்னத்தை கண்டேன், என்னத்தை இருந்தேன், நானும் மீட்டிங்க்கு ஒழுங்காக போயிட்டு தான் வரேன், என்னுடைய கஷ்டமாக இருந்தா, என்னுடைய துக்கமாக இருந்தா, எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குதா, எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குதா, எல்லாத்தையும் முறுமுறுத்துக்கிட்டே இருப்போம். ஆண்டவர் எவ்வளோ நன்மைகளை செஞ்சுக்கிட்டே இருப்பார். நான் ஒன்று சொல்லட்டா, இன்னைக்கு நாசியில் சுவாசத்தோடு நம்மளை இங்கே உட்கார வச்சிருக்கிறாரு. யோசித்து பாருங்கள், நேற்று இருந்தவர்கள் இன்றைக்கு இல்லை, காலையில் இருந்தவர்கள் இந்த நேரம் இல்லை. இந்த அனுத்தியமான உலகத்தில் நம்மளை ஜீவனோடு வைத்திருக்கிறாரே, அது எவ்வளோ பெரிய கிருபை பாருங்க. We need to be thankful to God for that. நான் உண்மையாக ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஒவ்வொரு நிமிஷமும் இட்ஸ் a countdown for me. அடுத்த நிமிஷம் அடுத்த மணி நேரம் பார்க்குறதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய மிரக்கல். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு மரணப்பாதையில் அப்படியே தொடர்ந்து போராடி கடந்து வர கர்த்தர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அதுலேயே மாஸ்டர் பண்ண கர்த்தர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எதினாலும் மேற்கொள்ளப்படுவதில்லை, நாம் முற்றிலும் மேற்கொள்ளுகிறவர்களாய் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாறும்படிக்காய் கர்த்தர் காரியங்களை நமக்குள்ள அவர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் மாறாது, சந்தர்ப்பங்கள் மாறாது, உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் என்னதான் நீ உபாசித்து ஜெபம் பண்ணாலும் அந்த ஆள் மாறவே மாட்டான். ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள்ளார மாறணுமா, நீ உன் மாமியார் மாற மாட்டாங்க. தோத்திரம் போட்டு எத்தனை ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கொடுத்து அங்கே இங்கே எங்கே ஜெபம் பண்ணாலும் எத்தனை பேர் தலையில் கை வச்சாலும் முடிதான் நம்மளுக்கு போமே தவிர ஆசாமி மாறவே மாறாது. ஏன்னா உனக்கு ஒரு முள்ளை கொடுத்துருப்பாரு ஆண்டவர், மருமகளை ஒரு முள்ளை கொடுத்துருப்பாரு. இது தெரியாம உட்காந்து ஆண்டவரே அவளை சந்தியும் ஆண்டவர், என்ன உன்னை சந்திக்க நான் காத்து கொண்டிருக்கிறேன் வர ஆண்டவர். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு ஆண்டவர் ஏன் சில காரியங்களை மாற்றவில்லை? இவ்வளோ ஜெபிக்கிறேன், இவ்வளோ போராடுறேன், இவ்வளோ பண்றேன், why things are not changing? The Lord tells you tonight as a prophecy. இன்னைக்கு உனக்குள்ளார நோக்கிப்பார், நான் என்ன மாறணும் ஆண்டவரே, எனக்குள் நான் எதை மாற்ற வேண்டாம் ஆண்டவரே. நீ உட்கார்ந்து கேட்டீங்கன்னா கத்த தெளிவாய் படம் பிடித்து காண்பிப்பார் நம்ம என்ன செய்யணும்ன்றத. அதை நம்ம மாற்றிக்கொள்ளும் பொழுது ஓவர் நைட்டு சூப்பரா அடுத்த நாள் எந்திரிச்சு பார்க்கும்போது எல்லாமே மாறி இருக்கும் உன்னை சுத்தி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், அநேகருடைய சிறையிருப்பு இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தையை அனுப்பி கொண்டிருக்கும் பொழுது கட்டுண்ட உன் வாழ்க்கை, சிதறுண்ட உன் வாழ்க்கை, அடிமைத்தனத்தில் இருக்கிற உன்னுடைய வாழ்க்கை, சிறையிருப்பில் இருக்கிற உன்னுடைய வாழ்க்கை இயேசுவின் நாமத்தினாலே மாறிக்கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை உனக்குள் ஆழமாய் போக போக அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தேவன், நம்மை நிதானிக்க செய்கிற தேவன். ஹல்லேலூயா. He is an awesome God. சும்மா இல்லைங்க, ஆண்டோடைய கிருபையில ஒரு 47 வருஷம் அவரோட கடந்து வர கர்த்தர் உதவி செஞ்சிருக்கிறார். இன்னும் சொல்றாரு, இப்போதான் ப்ரப்போஸ் பண்ணியிருந்தான் சொன்னல, இப்போதான் புதுசாக ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறாரு. நான் கேட்குறேன், என்ன ஆண்டவரே ஒன்றுமே புரியலையே நீர் சொல்கிறது? அது சொல்றாரு, உன் டைமிங் இஸ் நாட் மை டைமிங்ன்றாரு. ஹல்லேலூயா. உன் நேரம் என் நேரம் இல்லைம்மா, உன் சிந்தனை என் சிந்தனை இல்லை, உன் நினைவுகளும் என் நினைவுகள் அல்ல, என் வழி தனி வழின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளால கிரகிக்கவே முடியாதுங்க, மைண்ட் ப்ளோயிங்காக இருக்கும். அதனால லூஸாக இந்த காத்தாடியை விடுவாங்க பார்த்தீங்களா, நூல் அப்படியே அப்படியே பிடிச்சி இழுக்கிறதோட அப்படி டேக் ஆஃப் எடுத்தோடனே அப்படி விட்டா அது பாட்டுக்கு ஜாலியாக பறந்துகிட்டு இருக்கும், எஃபர்ட்டே இல்லாமல்.
நம்ம பிடிச்சி இழுத்து என்னங்க இவ்வளவு நேரமா கடைக்கு போயிட்டு வர, அங்க யாரை பார்த்துட்டு வந்தீங்க, இப்படியா அப்படியா, என் மேல உங்களுக்கு அன்பே இல்லையா? யாக்கோபை பார்த்து கேட்ட மாதிரி. அருமையான தெய்வச்சனமே, இன்னைக்கு எஃபர்ட்லெஸ்ஸா ஃப்ரீயா நம்முடைய தேவனாகிய கர்த்தர், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்பதை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நம்ம லைஃப் ரொம்ப எளிதாகி ட்ராவல் ஆகும் அவரோட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னத்தை சாப்பிடுவோம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுத்துவோம், நாளைக்கு என்னத்தை பண்ணுறது, பண்ண தோசையே பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க, பண்ண குருமாவே வச்சுக்கிட்டு இருக்கோம். சில பேருக்கு அதுதான் ரொம்ப கவலையாக இருக்குது. இப்போ நாளைக்கு என்ன பண்ணுறது, ஏங்க நாளைக்கு ஆண்டுக்கு என்ன செய்வோம், எப்படி ஓடுவோன்றதை நினைக்கிறத விட்டுட்டு நம்ம லோன் பணம் வருமா, நமக்கு இந்த இது வருமா, எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு அங்கே விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன சத்தமே வரமாட்டேங்குது, எல்லாம் அப்படி ஷாக்கில் உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்கீங்க. இன்றைக்கி ஆண்டவர் சீக்கிரம் சொல்கிறார், நான் சீக்கிரமாக வரப்போகிறேன், என் பிள்ளைங்கள்லாம் தேறினவர்களாய் இருக்கும்படிக்காய் நான் விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அவங்க முறுமுறுக்கிறாங்க பாருங்க, எகிப்தில் பிரேத குழி இல்லைனையா இந்த வனாந்திரத்துக்கு என்னை கொண்டு வந்தீங்க. நம்ம எவ்வளோ முறுமுறுத்துட்டு இருக்கோம். இந்த வனாந்திரம் என்பது நம்மை உருவாக்குகிற ஒரு இடமா இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் காணாம பண்ணுவார், ஒன்னத்தையும் நம்ம பார்க்க முடியாது. அப்படியே அப்படியே மணல் தான் இருக்கும், எங்கே பார்த்தாலும் தண்ணி கூட இருக்காது. நாங்கள் இஸ்ரேல் தேசத்துக்கு போயிட்டு பட்டமே அவஸ்தை. இங்கே எங்கேருந்து எகிப்திலிருந்து கானான் அந்த இதுக்கு உள்ளே போகும்போது 8 hours பஸ் ஜேர்னிங்க. நம்பவே மாட்டீங்க, நம்மளுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமான காரியம் உண்மையாலும். ஏசி பஸ்ஸு, அதில் ஏசியே ஓடலை. இந்த பக்கமும் பார்த்தா அந்த பக்கம் பார்த்தா ஒரு செடியாவது எங்கேயாவது மறைவுக்கு போய் உட்காரலான்னு பார்த்தா கிடையாது. அப்படி ஒரு வெட்டாந்தர, அப்படி 8 மணி நேரம் அந்த பஸ்ஸில் அப்படி உட்காந்துட்டு போகணுன்னா நம்மளுக்கு 8 மணி நேரம் போகிறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. அதில் ட்ராவல் பண்ண ஜனங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்குன்னு பாருங்க, நடந்து. ஹல்லேலூயா. பயங்கர வெயில், பயங்கர காய்ச்சல், ஒதுங்கிறது கூட ஒரு கட்டணம் கிடையாதுங்க, ஒரு சின்ன செடி கூட கிடையாது. பார்த்தவங்களுக்கு தெரியும். அது ஒரே ட்ராவல் அந்த வனாந்திரத்தில் தான் போவோம். இன்றைக்கி நம்ம வாழ்க்கை கூட அப்படி தான் போயிட்டுருக்கு. ஒரு பச்சையை கூட பார்க்க முடியலையே, எங்கேயும் ஒரு நன்மையை கூட பார்க்க முடியலையே. இப்படியே என் வாழ்க்கை வயசாகி கூட போயிடுச்சு. நான் இருப்பதிலும் சாவதே நலோன்னு எத்தனையோ பேர் நினச்சிட்டு இருக்கீங்க. உங்களை சாகவே விட மாட்டார் சொல்கிறேன். ஜவு முட்டாய் மாதிரி இழுத்து 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 இழுத்து. ஏன்னா மர்மரிங் ஆட்கள் எல்லாம் ஆண்டவர் கொஞ்சம் பிடிச்சி இழுத்து தான் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு. அதை விட சந்தோஷமாக சொல்லுங்கள், ஆண்டவர் கிருபை என்னை தாங்குது. சந்தோஷமாக இருந்தீங்கன்னா சடனாக அவர் எடுத்துக்கொள்ள முடியும், சந்தோஷமாக எடுத்துக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதற்கும் நம்ம ஆயத்தம். ஆமென். இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தா முறுமுறுத்து, நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணியனால எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? ஐயா, நாங்கள் அங்கேயே கொம்மட்டி காய்களையும் இதையும் சாப்பிட்டுக்கிட்டு அங்கேயே நல்லா கல் அறுத்துக்கிட்டு செங்கல் அறுத்துக்கிட்டு அடிமைத்தனத்தில் வாழ்ந்ததே பெட்டருன்றாங்க. இன்னைக்கு நம்மளும் அப்படிதான் நினைக்கிறோம். என் ஓல்டு லைஃப்ல நான் எவ்வளோ ஃப்ரீயாக இருந்தேன் தெரியுமா, நினச்ச இடத்துக்கு போவேன், நினச்ச இடத்துக்கு வருவேன். இப்போ இயேசுன்னு ஒருத்தர் இருக்கிறதுனால, இந்த ரட்சிப்பு இருக்கிறதுனால எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, நினச்சதை செய்ய முடியலையா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நினைத்ததை செய்ய முடியாது. அவருடைய நினைவு தான் நம்முடைய நினைவு, அவருடைய சித்தம் தான் நம்முடைய சித்தம். அவருடைய சித்தத்தின்படியான விருப்பத்தை அவர் நமக்குள் ஏற்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். உனக்குள்ளார ஒரு விருப்பம் வருதா, அது தேவ சித்தத்தின்படியாய் இருக்கும் என்று சொன்னால் அதற்கு நம்முடைய வாழ்க்கை அவரோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. டக்கு 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 டக்குன்னு செஞ்சுட்டே போவாருங்க அவர் நினைக்கிற காரியங்களை. அருமையான தெய்வ ஜனமே, இந்த இடத்துல பார்க்குறோம் 12 சொல்லுது, நாங்கள் எகிப்தில் இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய. பின்னால் பாருங்க இப்போ சொல்கிறாங்க, எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னாமே, ஐயா எங்களை விட்டுருங்க,
நிறைய பேர் கதறிப்பாங்க போல இருக்கு. ஏதோ 4 காசு சம்பாதிச்சோம், 4 அடி வாங்கினோம், 4 உத வாங்கினோம், செங்கல் அறுத்தோம், ஏதோ ஒரு கூழோ கஞ்சோ குடிச்சிக்கிட்டு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா நம்ம பாஷையில், நிம்மதியாக இருந்தேங்க. ஏன்னா கொண்டு வந்து நட்டாத்தில் விட்ட மாதிரி இந்த வனாந்திரத்தில் விட்டிங்களே. இன்றைக்கும் எத்தனை பேருக்கு அப்படி ஒரு 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 எண்ணம், அந்த ஒரு ஏக்கம், அந்த ஆதங்கம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் ரட்சிப்பு பூரணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில் வந்துட்டா இனி நான் அல்ல, எனக்குள் வாழ்வது அவராகவே இருக்கிறார், கிறிஸ்து இயேசு. ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு ஒரு ப்ரமோஷன். இன்னைக்கு 100% சரண்டர் அண்ட் கமிட்மெண்ட் unto the Lord. இன்னைக்கு ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறாரு. சும்மா வந்தோம் போனோம் ஏதோ வசனத்தை கேட்டோம் இல்லைங்க. இன்னைக்கு 100% ஒரு அர்ப்பணிப்பு. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உன் வாழ்க்கையை நீ ஒப்பு கொடுப்பாய் என்று சொன்னால் அவர் அப்படியே லகுவாய் எல்லா சிச்சுவேஷன்ஸ்லயும் தூக்கின்னு போயினே இருப்பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் நான் சிஸ்டர் ஏஞ்சல், சிஸ்டர் பியூலாலாம் கார்லேயே எங்கே பெங்களூர் போயிட்டு, ஹூப்ளி முன்னால் ஹசபத் போயிட்டு 8 நாட்கள் சாலிட் ஊழியங்க. 3 நாளில் 600 பேருக்கு ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்தார். எல்லா ஹிந்துஸ், கர்நாடகா நல்ல சபை அது. எங்கள் பாஸ்டர் தான் சொன்னார் அதை. நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன் அப்படிப்பட்ட ஊழியத்திற்கு. ஆனால் வரும்போது பெண்டு கழண்டு போய் வந்து சேர்ந்தோம். மொத்தம் 1700 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோம். என்னால் ஒரு காலத்தில் படுகடையாக கிடந்தேன். 4 பேர் என்னை தூக்கி எடுக்க வேண்டியதாக இருந்தது. நடக்க முடியாமல் இருந்தேன். எத்தனையோ இடத்திற்கு போக வர ஊழியம் செய்ய கர்த்தர் உதவி செய்தார். ஆனால் முதல் அடி ஸ்டெப் ஆஃப் ஃபெய்த்து ரொம்ப யோசித்தேன், நம்மளால் முடியுமா, ட்ராவல் முடியுமா. ஆண்டவர் சொன்னார், தாயி நீ போ தாயி, நான் பார்த்துக்கிறேன்னு இருப்பாருங்க. ப்ரப்போஸ் பண்ணவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கை தட்டுங்களா ஏங்க உங்களுக்கு. ஹல்லேலூயா. அங்கே சிட்டாட்டம் எட்டுன்னு போயிட்டு சிட்டாட்டம் கொண்டு வந்து சேர்த்தாருங்க. ஹல்லேலூயா. என்ன சாப்பாடு, என்ன கேரு. இன்டர்நேஷ்னல் டூரிஸ்ட் இதில் எங்களுக்கு ரூம் போட்டு கொடுத்து, நான்லாம் பார்த்ததே இல்லை இந்த மாதிரி. நான் சொன்னேன், ஆஹா ப்ரப்போஸ் பண்ணவர் எவ்வளோலாம் நமக்கு செய்கிறாருன்னு யோசித்தேன். உங்களுக்கும் பண்ணணுமா? கொஞ்சம் வனாந்திரத்துக்கு வாங்க. வனாந்திரத்துக்கு வந்தீர்கள் என்றால், வனாந்திரன்றது ஒரு பியூட்டி பார்லர் மாதிரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பியூட்டி பார்லரில் போய் உட்காந்திங்கன்னா எந்த ஒரு கருஞ்சிட்டையும் வெள்ளையாக்கி விட்டுருவாங்க. கல்யாணத்தில் புருஷன் ஏமாறுற ஒரே நாள் அந்த கல்யாண நாளைக்கு பியூட்டிஃபுல்லாக வரும் போட்டு. அப்படி ஒரு வெயில மாட்டி விட்டு அந்த புருவத்தை ஒரு நிமிட்டி, கண்ணை ஒரு நிமிட்டி அப்படியே படப்பட படப்பட படப்படன்னு ஒரு ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு அப்படியே இருக்கிறதையே பேய் மாதிரி ஆக்கி வைப்பாங்க உண்மைக்கும். ஆனால் அதுதான் அவருக்கு புருஷனுக்கு ரொம்ப அழகாக தெரியும். அதில் வேற ஒரு வெயில வேற மாட்டி விட்டுருவாங்க. அப்படி படவிய அப்படியே அவரை அழகு படுத்துறாங்களாம். அழகு. ஹல்லேலூயா. என்னத்துக்கு? அந்த கல்யாண நாளுக்காய். அது அடுத்த நாள் எந்திரிச்சுப்பா தான் தெரியும் என்ன வழியுது மூஞ்சுன்ட்டு. இன்னைக்கு வாழ்க்கையில் அப்படி தான் நம்ம நிறைய ஏமாந்து போயிடுவோம். ஹல்லேலூயா. ஆனால் இந்த வனாந்திரத்திலே நம்மை அழகுபடுத்திருக்கவர் நம்முடைய நேச மணவாளனாகிய கிறிஸ்து. கைதட்டுங்க எல்லாம். ஹல்லேலூயா. உன் சுபாவம் என்ன, உன் மூர்க்கம் என்ன, நீ கோபத்தில் எவ்வளோ இருந்த, எவ்வளோ செல்ஃபிஷாக இருந்த, நீ எவ்வளவு தூரம் உனக்குள்ளார பயங்கரமான காரியங்கள், ரகசியமான பாவங்கள், எவ்வளவு காரியங்கள் உன்னை உருவாக்க விடாதபடி வைத்திருந்தது. இப்போ உனக்கு தனியாக வனாந்தரத்தில் வந்தால் வேற யாரும் துணை கிடையாது. யாரும் அவரும் நம்ம தான். ஹல்லேலூயா. நீ பேசு நான் பேசுகிறேன், நீ பேசு நான் பேசுகிறேன். அல்ல நான் தான் பேசுனீங்களா, ஃபோன் பண்ணிங்களா, இன்னும் வாட்ஸ்அப் வந்துச்சா, முழு நேரமும் எந்த ஃப்ரெண்டுக்காவது மெசேஜ் போயிட்டுருக்கோம், அல்லன்னா ஃபோன் போயிட்டுருக்கோம். பார்ப்பாரு, நீ இப்படி இருந்தால் என்ன பண்ண மாட்ட, அழகாக மாட்ட,
வாமா உன்னை பியூட்டி பார்லருக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு கூட்டிகிட்டு போயிடுவார் தனியாக. வனாந்தரத்திலே கூட்டி கொண்டு போய் அவர் நம்மை அழகுபடுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தெய்வ ஜனமே, விட்டுறாதீங்க. நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த இடத்துல பார்க்குறோம், நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமா இருக்கும். எங்க போகுது புத்தி பார்த்தீங்களா? இந்த உலகத்துக்கு நாங்கள் வேலை செய்கிறோம். ஆண்டவருக்காக இருக்கணுன்ற நினைப்பு போல நம்மை அழைத்த ஆண்டவர் பெரியவர், அவரை விட்டு கொடுக்க முடியாது. என்ன கஷ்டப்பட்டாலும் பயப்படாமல் நாம் நிற்க வேண்டும்னு அவங்க நினைக்கல. ஐயையோ எதிரி பின்னால வந்துகிட்டு இருக்கிறானே, என்னை என்ன நாசம் பண்ண போறானோ, இவன் வந்துகிட்டு இருக்கானே பயத்திலே என்ன பண்றோம்? நம்ம என்ன நினைக்கிறோம்? ஐயோ இந்த உலகத்துக்கு நம்ம வேலை பார்த்து அடிமைத்தனத்திலேயே இப்படியே இருந்திருக்கலாமேன்ற ஒரு தாட் நமக்குள்ளார என்ன பண்ணுது? வரதான் செய்யுது. உள்ளான ஒரு மாற்றம் இல்லை. ஆண்டர் பார்க்கிறாரு, வேஷமாகவே மனுஷன் திருகிறான், விருதாகவே சஞ்சலப்படுகிறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய உள்ளந்திரியங்களை அவர் ஆழமாய் காண்கிற தேவனாய் இருக்கிறார். எவ்வளவு பக்தி வேஷம் வெளியே போட்டாலும் அவர் நம்ம உள்ளத்தின் ஆழங்களை அவர் காண்கிற தேவனாய் இருக்கிறார். Are you ready to stand for the test? Win the test. Be for the Lord. இருக்குதோ இல்லையோ நிற்க வேண்டிய நடத்துல நில்லுங்கன்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா. கடைசியா சொல்லுகிறார் 13 சொல்லுகிறது, அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயந்தாங்க. இப்ப வார்த்தை உங்களுக்கு வருது, என்ன சொல்றாரு? பயப்படாதிருங்கள், நீங்கள் என்ன பண்ணுங்க, ஓடிக்கொண்டே பார்ப்பீர்கள்னு சொல்லல, தாவிக்கொண்டே பார்ப்பீர்கள்னு சொல்லல, குதித்து கொண்டே பார்ப்பீர்கள் சொல்ல. ஐயோ வரானே, ஐயோ வரானே, ஐயோ வரானே, ஐயோ வரானே, ஓடுவோம் ஓடுவோம் ஓடுவோம். நீங்க இப்படி ஓடிக்கிட்டே இருந்தா ஜெயத்தை பார்க்க முடியாது. டி நின்று சத்ருவே நீ என்ன செய்ய முடியும்னு கேட்கணும். இயேசு என்னோடு கூட ஜெயம் எடுத்தவர் இருக்கிறார். எந்த ரோகத்தையும் எந்த மரணத்தையும் ஜெயித்தவர் என் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. He knows what is poverty. He knows what is sickness. He knows what is death. கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அதையும் ஜெயம் எடுத்து 3 நாள் கம்பீரமா வெளியே வந்தார்ல. அவர் மரித்த தேவனாய் அல்ல, ஜீவன் உள்ளவராய் இந்த வேளையிலும் இந்த இடத்திலே நமக்குள் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அதுதான் சத்தியம். சொல்றாரு, பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு. பயப்படாதீங்கப்பா. தட் இஸ் த லீடர்ஷிப். ஹல்லேலூயா. தலைமைத்துவம் என்பது கெத்தா இருக்கணும். தலைமையே ஆடிக்கிட்டு இருந்தா ஃபாலோ பண்றவங்களாம் ஆடிக்கிட்டு உட்கார்ந்துருப்பாங்க. இன்னைக்கு உன் வாழ்க்கை பேச வேண்டும், உன்னுடைய சுபாவங்கள் பேச வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வனாந்தரத்தில் ஆண்டவர் உருக்கி எடுக்கிற நோக்கம் இதுதாங்க. நமக்குள் ஆழமான அவருடைய தைரியத்தையும் விசுவாசத்தையும் நல் நம்பிக்கையும் செயல்பாட்டையும் அவர் உருவாக்கி கொண்டிருக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நின்று கொண்டு. இந்த நின்று கொண்டுக்கே ஒரு பிரசங்கம், ஆக்சுவலாக நான் இதுக்கு தான் ஒரு பிரசங்கம் ஆயந்தம் பண்ணேன். அதுக்கு முன்னால் ஒன்று யோசித்தார், இல்லை இப்போ வந்து ஒன்று பேசிக்கிட்டு இருக்கிறார். சரி, ஆவியானவருக்கு விட்டு கொடுத்தா அவர் பேசுவார் எல்லாத்துக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது சொல்றாரு, நின்று கொண்டு. பயப்படாதீங்க, நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு, எல்லாம் சொல்லுங்க கை தூக்கி, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். எந்தெந்த காரியங்கள் உனக்கு முன்பாய் மலை போல நின்று கொண்டிருக்கிறதோ,
கடன் பாரங்கள், உன்னுடைய சுகஈனங்கள், பலவீனங்கள், உன்னுடைய முடியாமைகள் எல்லாம், மலட்டு கற்பங்கள், முடியாத தன்மைகள், வேலையற்ற தன்மைகள், திருமணமற்ற காரியங்கள், உன் ஆவிக்குரிய ஜீவியத்திலே காணப்படுகிற எல்லா விதமான சரிவுகள், இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீ காண்கிற எகிப்தியரை இனியும் என்றைக்கும் ஹல்லேலூயா. பாருங்க, எகிப்தியன் வராமல் இல்லை. இந்த இடத்துல இந்த வசனத்தை நல்லா கவனிக்கும். இப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய ஆவி மனிதனை என்ன பண்றாரு, நாளுக்கு நாள் பலப்படுத்தி எகிப்தியனை எப்படி சந்திக்கணும்ன்ற கிருபையை கொடுத்துடுறாரு, அந்த வல்லமையை கொடுத்துடுறாரு. அப்ப நம்ம அவனை பார்க்கும்போதே சீ இவனா அப்படின்னு இருக்கோம். நமக்கு இவன் வந்துட்டோம் அப்படின்றது போய் சீ இவனான்றது எப்படி இருக்குது பாருங்க. அந்த அளவிற்கு the training of God is great in your life. Hallelujah. The Spirit of God works in you in a much deeper ways. Hallelujah. ஆழமாய் ஆண்டவர் உனக்குள் வருகிற எல்லா விதமான பேச்சுகள், உன்னை மனமடிவாக்குகிற காரியங்கள், தனிமைகள், கண்ணீர், வெறுமைகள், இழப்புகள், எத்தனையோ நம்ம இழந்திருக்கலாம் வாழ்க்கையில, எவ்வளோ கண்ணீர். அதையே நீ துக்கப்பட்டு இருந்தேன்னா நீ ஜெயம் எடுத்தவனே அல்ல. இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் சொல்றாரு, உன் பிஸ்னஸ் நஷ்டமா இருக்கா, உன் வேலை எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கியா, இன்னைக்கு உன்னுடைய அப்படியே உன்னுடைய சரீரத்தை வியாதி உருக்கி கொண்டிருக்கிறதா, இன்னைக்கு எந்த காரியம் இன்னைக்கு ஒரு எகிப்தியனை போல உனக்கு முன்பாய் நின்று கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன் விசுவாசத்தை உனக்குள் நான் கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறேன், இதை காட்டிலும் பெரியவர் நான் உனக்குள்ளாய் இருக்கிறேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லி கொண்டிருக்கிறார். இதை நீங்க இப்ப விசுவாசிச்சீங்கன்னா, ஆண்டவர் நான் பேசிட்டு இருக்கும் போதே பார்க்கிறேன், அநேக சங்கிலிகள் கலண்டு விழுந்து கொண்டிருக்கிறது, பத்தின எல்லா கயிறுகள் அறுந்து விழுந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஹல்லேலூயா. கைதட்டி ஆண்டவருக்கு ஆரவாரத்தோடு நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஐயா, உனக்கு என்ன லேண்ட் வேணும், உனக்கு என்ன ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் இருக்கு, உனக்கு என்ன காரியத்தை நீ சுதந்திரிக்கணும், என்னத்துக்காக நீ கண்ணீரோட வந்திருக்கிற, தீராத வியாதியா, இன்னைக்கு அது உனக்கு பெருசா இல்லை, ஆனால் கர்த்தர் உனக்குள் உருவாக்கி கொண்டிருக்கிற அந்த விசுவாசம் இப்பொழுது பேசி கொண்டிருக்கும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே பிசாசே நீ என்னை விட்டு கடந்து போ அப்படின்னு வாயை திறந்து பேசுனீங்கன்னா, நீங்களே பேசுனீங்கன்னா அந்த அற்புதத்தை நீங்களே பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. இதுக்கு யாரும் உங்களுக்கு கை வச்சு ஜெபிக்கணும்னு தேவையே இல்லை. விடுதலைக்கு தேவை, உங்களையே கர்த்தர் ஒரு பெரிய அபிஷேகத்தின் பாத்திரமாய், ஜெயம் எடுக்கிற பாத்திரமாய் அவர் மாற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இந்த யுத்தம் என்னுடையது, நான் அதை பண்ணிட்டு இருக்கேன், நீ ஏன் கவலைப்படுற, என்னுடைய பிரேக் த்ரூவை நீ உடனுக்குடனாய் காணும்படிக்காய். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லு, நான் வந்துடுறேன் ஆண்டவரே, நான் திரும்பவும் என் ஸ்தானத்துக்கு நான் வந்துடுறேன், நான் நிற்காம எவ்வளோ ஓடிட்டேன், நான் சந்தேகப்பட்டு எவ்வளோ ஓடிட்டேன் உங்களை விட்டு, எல்லாவற்றிலும் ஒரு சந்தேகம் இருக்குது, எல்லாவற்றிலும் ஒரு 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 முறுமுறுப்பு எனக்கு இருக்கிறது ஆண்டவரே. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கை உமக்குள் ஸ்திரமாய் கட்டப்பட இன்னைக்கு ஆழமா என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. சொன்னதையே நான் சொல்லிட்டேன், அந்த வயிற்று வலியே 10 வருஷமா சொல்லின்னு இருக்க வேண்டாம், தலைவலியே சொல்லிட்டு இருக்க வேண்டாம். உங்கள் பிரச்சனைகளை பார்த்து நீங்கள் பேச ஆரம்பியுங்கள். விசுவாசத்தை கர்த்தர் உங்களுக்குள் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். நீங்கள் பேசுகிறது நடக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. ரபானா கத்துல பலஹதல பியாந்தரபா. உங்கள் மலைகளை பார்த்து பேசுங்கள். ஊழியத்தின் எல்லா தடைகளும் விலகி கொண்டிருக்கிறது, வாழ்க்கையின் தடைகள் உடைந்து கொண்டிருக்கிறது, உங்களுடைய சொந்த தனிப்பட்ட வாழ்க்கையின் தடைகள் அப்படியே எழும்பி நில்லுங்க பாப்பா, அப்படியே எழும்பி நில்லுங்க. ஒரு காலங்களாய் நடக்காத காரியங்கள், காலங்களாய் நிறைவேறாத காரியங்கள், காலங்களாய் பிடித்து வைக்கப்பட்ட காரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது அது விடுவிக்கப்பட்டு உங்களுடைய கரங்களுக்கு கடந்து வருகிறது என்று கர்த்தர் திட்டவட்டமான ஒரு வெளிப்பாட்டை அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். வல்லமையின் ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நான் பார்க்கிறேன், இன்னைக்கு நிறைய ஆண்டவர் விடுதலையை கொடுத்து கொண்டிருக்கிறத பார்த்துட்டு இருக்கேன் ஆவியில. உன் துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறது, உன் கண்ணீர் களிப்பாய் மாறுகிறது, உன் தனிமை மாறிக்கொண்டிருக்கிறது. எவ்வளவு நாட்களும் உன்னை ஒரு திருமணம் பண்ண விடாதபடி, ஒரு பிள்ளை பேரு இல்லாதபடி தடை பண்ணி வைத்த சத்துரு, உன் பிரயாசத்தின் பலனை நீ சாப்பிட கூடாதபடி தடை செய்த சத்துரு வீழ்ந்து போனான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வீழ்ந்து போனான். ஓ thank you Lord, hallelujah. எந்த இடத்திலே நீ தள்ளப்பட்டாயோ அதே இடத்திலிருந்து உனக்கு அழைப்பு வந்து கொண்டிருக்கிறது என்று கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். அபிஷேகத்துக்கு கேட்கிறீங்களா? பெற்றுக்கொள்ளுங்க. கேளுங்கள், கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். நிறைவான பலன், நிறைவான அபிஷேகம். Thank you Jesus, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. இதோ இந்த இடத்திலே அவருடைய அக்கினி ரதங்கள், தூத சேனைகள் இந்த இடத்திலே வந்து நிரப்புகிறதை பார்த்து கொண்டிருக்கிறேன். அநேகருடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒரு எழுப்புதல், உன் ஆவியிலே ஒரு எழுப்புதல். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். Receive the power and anointing of God. கேளுங்க, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், செத்து போன உன் ஆவிக்குரிய ஜீவியம், செத்து போன உன் ஜெப ஜீவியம், செத்து போன உன்னுடைய வேத வாசிப்பு, செத்து போன உன் கற்பம், செத்து போன உன்னுடைய நன்மைகள் எல்லாம் உயிர் மீட்சி அடைகிறது என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். Receive the fire, receive the fire. ஒரு மின்னலை போல, மின்னலை போல தேவ வல்லமை இந்த இடத்திலே இறங்கி கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள், உன் சுகத்தை பெற்றுக்கொள், உன் விடுதலையை பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொள் இந்த வேளையிலே. Thank you Jesus, thank you Lord. Thank you Lord. இப்பொழுது என்ன தெரியுமா நடந்துட்டு இருக்கு? காலங்களாய் உங்களை கட்டி வைத்த சூனியங்கள், மந்திரங்கள், செய்வினையின் கிரியைகள், மரண கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதும் உடைந்து நிர்மலமாகி உங்களை விட்டு கடந்து போகிறது, வெளியேறி கொண்டிருக்கிறது. வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க சரீரத்துல ஒரு பெரிய வித்தியாசத்தை பார்ப்பீங்க, ஆவியில ஒரு வித்தியாசத்தை பார்ப்பீங்க. வல்லமை, 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 தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை. Thank you Lord, thank you Lord for your deliverance. Thank you Jesus for your deliverance. உன் குடும்ப சூழ்நிலை மாறுகிறது. உன் பண காரியங்களிலே கர்த்தர் திறக்க வேண்டிய வாசல்களை இப்பொழுது உனக்காய் திறந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். ஐயோ, என்னால் இஎம்ஐ கட்டணுமே, இந்த கடனை அடைக்கணுமேன்னு வேதனையோடு சில பேர் இருக்கீங்க. கர்த்தருடைய ஆவியான சொல்கிறார், நீங்கள் அற்புதத்தை காண்பீர்கள். காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, ஆனாலும் பள்ளத்தாக்குகள் தண்ணீரினாலே நிரப்பப்பட்டிருக்கும். என் ரெண்ட்டை கட்டணுமே, ஐயோ நான் இதை ஃபீஸை கட்டணுமே, ஐயோ இதற்கு நான் இந்த பணத்தை நான் கொடுக்கணுமே, அடகு வைத்ததை மீட்கணுமே, எல்லாத்திற்கும் ஒரு பதில் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, வனாந்திரத்திற்கு தைரியமாய் கடந்து வா, நீயும் நானும் சேர்ந்து போவோம், கரம் சேர்த்து நடப்போம். இந்த அற்புதத்தை இன்றைக்கு நீ பார்ப்பாய். உனக்காய் யுத்தம் பண்ணுகிற தேவன் நான், உன் மத்தியிலே நான் அசைவாடி கொண்டிருக்கிறேன். உன்னை விட்டு விடுவேனா? உன்னை விட்டு விடுவேனா? உன்னை விட்டு விடுவேனா? நான் உன்னை கைவிடுவதில்லை, தைரியமாயிரு, பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். Thank you Jesus. அன்பு தகப்பனே, இந்த ராத்திரி வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன்.
நீர் ஜீவனுள்ள தேவன். ஏசுப்பா, நாங்கள் ரொம்ப பலவீனம்னு நினைக்கிறோமோ அப்பெல்லாம் நீங்க ரொம்ப பலனுள்ளவராய் எங்க மத்தியில் அசைவாடுவீங்கப்பா. இது உங்க கிருபை, இது உங்க வல்லமை, இது உங்க செயல்பாடு, இது உங்க அற்புதம், இது உங்க அதிசயம் ஆண்டவரே. We thank you for this evening, Lord. We thank you for your word, Lord. கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கை உமக்கு ஏற்றதாய் இந்த நாளிலிருந்து ஒவ்வொரு நாளும் மாற பரிசுத்த ஆவியானவரே ஆழமான கிரியைகளை நடப்பீங்கப்பா. ஆண்டவரே, எல்லாம் எங்களை நோக்கி கடந்து வருவதற்காய் ஸ்தோத்திரம். நீர் நியமித்து வைத்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இனியும் தடைபட முடியாது ஆண்டவரே. நாங்க நல்லா வாழ்ந்து சுகமா இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்க ஏசப்பா. அந்த முழு அந்த ஆசீர்வாதத்தை எப்பொழுது நீர் கட்டவிழ்ப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். Bless thy children, Lord. நீ செய்த எல்லா கிரியைகளுக்கும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உதவி செய்த எல்லா நபர்களுக்கும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அடையாளை சிலுவைக்குள் மறைத்து கொண்டேனே, பலவீனத்தை எடுத்து போட்டீரே அப்பா. நீர் பேசினதற்காய் நன்றி. தொடர்ந்து கிரியை செய்யும் உடைய பிள்ளைகளை பத்திரமாய் அவருடைய வீடுகளுக்கு கொண்டு போய் சேர்க்கும்படிக்காய் ஜெபிக்கிறேன். Cover their vehicles, cover everyone under the precious blood of the Lord Jesus Christ. Take them back safely to their houses, Lord. நல்ல சுகம், பலன், ஜீவன், தீர்க்காயுசு ஒவ்வொருவருக்கும் உண்டாயிருக்கட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும். சாட்சிகளை எழுப்புவீராக. உடைய திருநாமம் ஒன்று மாத்திரம் மகிமைப்படட்டும். உமக்கே சகல துதிக்கன மகிமை, மேன்மை, புகழ்ச்சி எல்லாவற்றையும் செலுத்தி இயேசுவின் இன்ப நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென், ஆமென்.